ஹாய் வணக்கம்ப்பா, வாங்கப்பா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா காளான் கிரேவி செய்ய போகிறோம்ப்பா. ஒரு பக்கம் பிரியாணிக்கு தாளித்து விட்ருக்கோம். காளான் பிரியாணிக்கு தான் தாளித்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இது காளான் கிரேவி செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். நல்லா காளான் 2 அலசி மஞ்சப்பொடி போட்டு கழுவி ஊற வச்சுருக்கோம். கழுவுறதுக்கு இப்போ அடுத்து என்னென்ன தேவைகள்னு பார்ப்போம்ப்பா. சட்டி வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். தாளிக்க போகிறோம். தாளிப்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னா வெங்காயம், தக்காளி ஏற்கனவே நாங்கள் வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்ற போகிறோம். சோம்பு, வெங்காயம், தக்காளி 3 போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அதனால் இதை அரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ அடுத்து என்னென்ன தேவை அப்படின்னா இலை, பூவு, அன்னாச்சி பூவு, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா போடுவோம், வாங்க பார்ப்போம் என்னென்ன தேவை. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சி இருந்துச்சுன்னா ரொம்ப இந்த இதில் பட்டை கிராம்புகள்லாம் போட்டோம்னா கருகி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் சோம்பு போடுறோம். சோம்பு போடுறோம். இப்போ அடுத்து இந்த இலை, பூ, இப்படி ஏலக்காய், அன்னாச்சி பூ, இது நட்சத்திர பூ, கிராம்பு எல்லாம் போட்டு அதை ஒரு கிண்டிக்கிறோம். இது கிண்டிக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் போட்டு தக்காளியை போட்டு வதக்கிறோம். வெங்காயம் ஏற்கனவே போட்டோம்ல. இப்போ அதுக்கப்புறம் என்னென்ன மசாலான்னு பார்ப்போம் வாங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மல்லித்தூளை கூட குறை போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன். இப்போ அடுத்து சீரகத்தூள், அதை 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் கிண்டிக்கிட்டு இருக்கையிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூனு. இது வதங்கிக்கிட்டு இருக்கு. இது வதங்கட்டும். கொஞ்சம் இதில் கொஞ்சம் புதினா மல்லி, கருவேப்பிலை, அதையும் போட்டு வதக்கிடுவோம். இது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளேயே தக்காளி அரைச்சிட்டு வந்துடுவோம். தக்காளி, தேங்காய், சோம்பு 3 போட்டு வதக்கினா பேஸ்ட்டு தான். இப்போ அதை பேஸ்ட்டை அரைச்சி அதில் ஊற்ற போகிறோம். பிரிஞ்சு வந்துருச்சு, வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இந்த இதையும் ஊற்றிக்கிறோம். தக்காளி பேஸ்ட்லேயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தேவையான உப்பு போட்டுக்கிறோம். வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காளானை போடுறோம்.
அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இது 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிட்டு வருது. இது நல்லா வதங்கிருக்கு. இப்போ இதுக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான தண்ணி மூடி எடுத்து கொடுத்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்குது. இது கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் இங்கிட்டு வந்து மீன் மேக்கர் பொரியலுக்கு ரெடி பண்ணிடுவோம். ஒரு புறம் குழைய விட்டுவிட்டு பாருங்கப்பா, எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். காளான் கிரேவி, மீன் மேக்கர் வறுவல், பிரியாணி, ப்ளெயின் பிரியாணி, காளான் பிரியாணி தான். காளான் போட்டு பண்ணியிருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட்.